வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியோ டிவி அண்ட் திஸ் இஸ் ஷோ ஆஃப் ஹைஃபை. இன்னைக்கு நம்ம தியேட்டர் அண்ட் ஓடிடியில் ரிலீஸ் ஆன மூவிஸை பற்றி தான் இந்த ஷோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஷோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த ஹைஃபை ஷோஸில் ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற படம் தான் காந்தி டாக்கீஸ். விஜய் சேதுபதி, அரவிந்த் சாமி, அதித்தி ராவ் இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த படம் தான் காந்தி டாக்கீஸ். கமலஹாசன் ஆக்டிங்கில் பேசும் படம்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் எப்படி டைலாகே இல்லாமல் இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த படத்தில் டைலாகே இல்லாமல் தான் இருக்குது. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, விஜய் சேதுபதி அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்குன்னா அந்த வேலைக்காக 50,000 ரூபாய் பணம் தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது அரவிந்த் சாமி, விஜய் சேதுபதி இவங்க 2 பேரும் மீட் பண்ணதுக்கு அப்புறம் கதையில என்னென்னலாம் சுவாரஸ்யமா நடந்துச்சுங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைனாவே இருக்கு. இந்த படத்துக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட் ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு படத்துல எந்த டைலாகும் இல்லாத போது படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு நம்மளுக்கு ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா எந்த போருமே இல்லாம படம் ஃபுல்லா நம்மள எங்கேஜிங்கா வச்சிருக்காங்க. தமிழ் படங்கள்ல வந்த ஒன் ஆஃப் த ஃபீல் குட் மூவினா இந்த மூவியை சொல்லலாம். இப்போ இந்த படம் தியேட்டர்லயே சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. ஷோஸ்ல நம்ம பார்க்க போற படம் தான் லாக்டவுன். அனுபமா பரமேஸ்வரி ஆக்டிங்ல வந்த படம் தான் இந்த லாக்டவுன். இந்த படத்துல ரொம்பவே சோல்ஃபுல்லா நடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். ஒரு பொண்ணு வீட்டுல இருக்க ப்ராப்ளம்னால வெளியே வேலை தேடிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க வேலை தேடிட்டு இருக்கும்போது அவங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்றாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பேண்டமிக். இதெல்லாம் சேர்ந்து கதையில என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கா நடந்துச்சுங்கிறது இந்த படத்தோட ஒன்லைனாவே இருக்கு. இந்த படத்துல மியூசிக்லாம் ரொம்ப பிரசன்டபிளாவே கொடுத்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட்னு சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த படம் ஒரு நல்ல ஃபீல் குட் மூவியாவே இருக்கு. நீங்க ஃபேமிலியோட இந்த வீக்கெண்ட் ஒரு மூவி பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்ப இந்த படம் உங்களுக்கானதா தான் இருக்கும். இப்போ இந்த படமும் தியேட்டர்ல சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. சரி, ஓகே மக்களே, அடுத்ததான் நம்ம ஓடிடியில் ரிலீஸ் ஆன மூவிஸை பத்தி பார்க்கலாம் வாங்க. நம்ம இந்த ஹைஃபை ஷோஸ்ல ஃபர்ஸ்டா பார்க்க போற படம் தான் வா வாத்தியாரு. கார்த்தி, கீர்த்தி ஷெட்டி இவங்க நடிப்புல வெளிவந்த படம் தான் வா வாத்தியாரு. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, எம்ஜிஆரோட பர்சனாலிட்டிலாம் கார்த்தி உடம்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன நல்லது பண்றாங்கிறதா இந்த படத்தோட ஒன்லைனாவே இருக்கு. இந்த படத்துக்கு பெரிய பிளஸ் பாயிண்டே கார்த்தி, கீர்த்தி ஷெட்டி இவங்களோட ஆக்டிங் தான் சொல்லணும். ஏன்னா இவங்க 2 பேருமே ரொம்பவே சோல்ஃபுல்லா தான் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கான மியூசிக்கும் ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் சொல்லணும். அங்கங்க கொஞ்சம் லேக் இருக்கிறதுனால படம் லைட்டா ஸ்லோவா போற ஃபீல் தான் தருது. இந்த படம் ரிலீஸ் அப்பையும் ஒரு மிக்சட் ரிவ்யூ வாங்கின படமா தான் இருக்கு. என்னதான் இருந்தாலும் இது ஒன் டைம் டீசன்ட் வாட்சபிள் மூவியா தான் இருக்கு. இப்போ இந்த படமும் ஓடிடியில் அவைலபிளா இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போற மினி சீரிஸ் தான் ஒண்டர் மேன். பொதுவாக மார்வல் சைட்லேருந்து அவங்க ஃபேன்ஸை எப்போவுமே என்டர்டெயின் பண்ணுறதுல தவற விட்டதில்லைன்னு தான் சொல்லணும். அந்த வகையில் வந்த படம் தான் இந்த ஒண்டர் மேன். முழுக்க இந்த சீரீஸ்க்கு விஷுவலுக்கும் சிஜிக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து தான் எடுத்திருக்காங்க. இந்த சீரீஸ் நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டாக தான் இருக்கும். மார்வல் காமிக்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட தான் இருக்கும். அந்த எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ணியிருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பூர்த்தி பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த வெப் சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து லாஸ்ட் எபிசோட் வரையும் ரொம்பவே எங்கேஜிங்காக தான் நம்மளை வச்சிருக்காங்க. இப்போ இந்த வெப் சீரிஸ் தமிழ் டப்ல இல்லைனாலும் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட ஓடிடியில் அவைலபிளாக இருக்கு. நம்ம இப்போ பார்க்க போகிற படம் தான் சாம்பியன். ரீசெண்டாக வந்த தமிழ் டப்டு மூவியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி எதுன்னு கேட்டால் இந்த மூவியை சொல்லலாம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் ஹைதராபாத் மட்டும் இந்தியாவோட சேராமல் தனியாகவே இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த ஊரில் இருக்க ஒரு பையன் வந்து ஃபுட்பாலுங்கிறது ரொம்ப பெரிய கனவாகவே இருக்கும். அந்த கனவுக்கு ஒருத்தர் தடையாக இருக்காருன்னா அவங்க அப்பாவாக தான் இருப்பாங்க. அவங்க அப்பாவோட தடையெல்லாம் தாண்டி அவங்க ஓவர் கம் பண்ணி வந்தாங்களா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட ஒன்லைனாவே இருக்கு. இந்த படத்துல எமோஷனல் வைஸும் சரி, கேரக்டர் டெப்த்தும் சரி ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கும் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்திருக்காங்க. ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட்டான மூவி இப்போ தமிழ் டப்போட ஓடிடிலையும் அவைலபிளாக இருக்கு. நம்ம இப்போ பார்க்க போகிற படம் தான் விர்க்கிங் க்ரூ. போன வருஷமும் சரி இந்த வருஷமும் சரி பட்டிஸ்டாவோட படம்லாம் ஒவ்வொன்றா வந்து ஹிட் ஆகிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த வகையில் வந்த இந்த படமும் ஒரு நல்ல பிளாக் பஸ்டர் மூவியாக தான் இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, அப்பாவோட கொலைக்கு காரணமானவங்களை எல்லாருமே அண்ணன் தம்பி 2 பேர் சேர்ந்து எப்படி பழி வாங்கினாங்கிறதா தான் இருக்கு. இந்த படத்துல ஆக்ஷன் பிளான்ட்லாம் ரொம்பவே சூப்பரா பண்ணியிருந்திருக்காங்க. எங்கேயுமே லேக் இல்லாம படம் ஃபுல்லா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா தான் கொண்டு போயிருந்திருக்காங்க. ஒரு நல்ல விறுவிறுப்பான மூவி இப்ப தமிழ் டப்போட ஓடிடிலையும் அவைலபிளா இருக்கு. நீங்க ஆக்ஷன் த்ரில்லர் விரும்புகிற ஆடியன்ஸா அப்ப இந்த படம் உங்களுக்கானதா தான் இருக்கும்.
பார்க்க போகிற வெப் சீரிஸ் தான் ஃபைண்ட் ஹர் ஏஜ். இந்த வெப் சீரிஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு லவ் ரொமான்டிக் ஸ்போர்ட்ஸ் கலந்த ஜேர்னரில் தான் இருக்குது. இந்த வெப் சீரிஸோட கான்செப்ட் என்னன்னா, இதில் வர லேடி ஸ்கேட்டிங் கற்றுக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அதுக்காக ஸ்கேட்டிங் கிளாஸும் போவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஸ்கேட்டிங் கற்றுக் கொடுக்குற கோச்சுக்கும் இவங்களுக்கும் ஒரு காதல் மலர ஆரம்பிக்குது. அப்படி இருக்கும்போது இவங்க ஸ்கேட்டிங்கில் ஜெயிச்சாங்களா இல்லையா, இவங்க ரிலேஷன்ஷிப் அடுத்த கட்டத்துக்கு போணுச்சா இல்லையாங்கிறதா இந்த வெப் சீரிஸோட கான்செப்டாகவே இருக்குது. இந்த வெப் சீரிஸ் அங்கங்கே கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் ஒரு நல்ல லவ் ட்ராமா பார்த்த ஃபீல் இந்த வெப் சீரிஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் லவ் ட்ராமா விரும்புகிற ஆடியன்ஸா, அப்போ இந்த வெப் சீரிஸ் உங்களுக்கானதாக தான் இருக்கும். இப்போ இந்த வெப் சீரிஸும் OTTல அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிற வெப் சீரிஸ் தான் பிரைடன் சீசன் 4. இந்த வெப் சீரிஸுக்குன்னு தனி ஃபேன் பேஸே இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வெப் சீரிஸ் ஒரு சில நாவலை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட வெப் சீரிஸாகவே இருக்குது. இந்த நாவலில் மட்டுமே கிட்டத்தட்ட 8 புக் இருக்குது. இந்த வெப் சீரிஸில் ஹீரோவுக்கு ஹீரோயினுக்கான கெமிஸ்ட்ரி ரொம்பவே அழகாக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். இதில் நடித்த கேரக்டரும் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். பொதுவாக நாவலை பேஸ் பண்ணி ஒரு வெப் சீரிஸ் வருதுனாலே புக்கு படிக்கிற எல்லாருக்கும் அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியும். அதனாலே வெப் சீரிஸ் பார்க்கும்போது லைட்டாக ஸ்லோவாக போகிற ஃபீல் தான் தெரியும். ஆனால் இந்த வெப் சீரிஸில் எங்கேயுமே ஸ்லோவாக இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ட்ரெஸ்டிங்காக தான் கொண்டு போயிருக்காங்க. நம்ம இப்போ பார்க்க போகிற படம் தான் சர்வம் மாயா. நிவின் பாலி ஆக்டிங்கில் ஒன் ஆஃப் த ஃபீல் குட் மூவினா இந்த மூவியை சொல்லலாம். பொதுவாக மலையாள சினிமாலாம் எப்போவுமே புது அட்டெம்ப்ட் எடுக்கிறது ஒன்றும் புதுசு இல்லை. அந்த வகையில் இந்த அட்டெம்ப்ட்டும் அவங்களுக்கு ரொம்ப பெரிய சக்ஸஸாகவே தான் இருக்குது. ஒரு நல்ல எமோஷன் கலந்த பேய் படமாக தான் இந்த மூவி இருக்குது. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, நிவின் பாலி ஒரு நம்பூதிரி குடும்பத்தை சார்ந்த ஒரு பையனாகவே இருப்பாங்க. இந்த மாந்திரிக மேலாம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் மியூசிக் மேலே தான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இதனாலே நிவின் பாலி ஒரு வைலன் குரூப்லையும் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அந்த குரூப்பும் ஃபாரின் போகிற ஆப்பர்ச்சுனிட்டியில் இருக்கும்போது அன்ஃபார்ச்சுனேட்டாக நிவின் பாலியோட பேர் அதில் இருக்காது. வேற வழியே இல்லாமல் நிவின் பாலி தன்னோட சொந்த ஊருக்கு போகிற கட்டாயம் ஏற்படுது. அங்கே அவங்க கசினோட சேர்ந்து ஒரு வீட்டுக்கு பேய் ஓட்ட போகிறாங்க. அதுக்கப்புறம் கதையில் என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துச்சுங்கிறதா இந்த படத்தோட ஒன்லைனாகவே இருக்குது. இந்த படத்தில் மியூசிக்கும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, ஸ்க்ரீன் பிளேயும் சரி ரொம்பவே அழகாக பண்ணியிருந்திருக்காங்க. ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி இப்போ OTTலையும் அவைலபிளாக இருக்கு. நம்ம இப்போ பார்க்க போகிற படம் தான் துரேந்தர். இந்த படம் பாலிவுட்ல ரிலீஸ் ஆகி ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்ச மூவியாக தான் இருக்கு. என்னதான் இந்த படத்தோட டியூரேஷன் 3 மணி நேரமாக இருந்தாலும் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாதுன்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, இந்தியாவில் நிறைய டெரரிஸ்ட் அட்டாக் நடக்கும். இதனாலே ஆப்ரேஷன் துரேந்தர்ன்ட்டு ஒரு ஆப்ரேஷன் நடத்துவாங்க. இந்த ஆப்ரேஷனோட நோக்கம் என்னன்னா, இந்தியாவிலேருந்து ஒருத்தர் போய் பாகிஸ்தானுக்கு ஸ்பை வேலை பார்த்து அங்கே டெரரிஸ்ட்லாம் என்னென்ன பண்ணுறாங்கங்கிற தகவலை கொடுக்கணும். ஹீரோ இந்த டாஸ்கை எடுத்து எப்படி முடிக்கிறாருங்கிறதா இந்த படத்தோட கான்செப்டாகவே இருக்குது. இந்த படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக தான் கொண்டு போயிருந்திருப்பாங்க. இந்த படத்துக்கு தமிழ் டப்பும் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்திருக்காங்க. ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான மூவி இப்போ OTTலையும் அவைலபிளாக இருக்குது. ஓகே மக்களே, இதே மாதிரி அடுத்த வாரம் ஹைஃபை ஷோஸில் உங்களை வந்து பார்க்குறேன். அண்ட் சைன் அவுட் ஃப்ரம் கிஷோர்.